ஹாய்ங்க. வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வரலட்சுமி பூஜைக்கு எடுத்த வீடியோ தான். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மன் கோயில். கன்னி மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இது எங்க வீட்டுக்கு எகுத்த மாரி ஒரு கேம்ப், ஆர்மி கேம்ப் ஒண்ணு இருக்கு. அது என்ன மாரி கேம்ப்ன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா இது டிஃபென்ஸ் ஏரியா நாங்க இருக்கிறது. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே அந்த மிலிட்ரி ஏரியாங்கிறது அப்படியே அது பேர் தான். அது என்ன பர்ப்பஸுங்கிறதுலாம் எனக்கு கரெக்ட்டா தெரியல. 3 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த கேம்ப் மாறிட்டே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேம்புக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில் தான். ரொம்ப ஃபஸ்ட்டு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழே சின்னதா இருக்கும். பழைய மாடல் ஒரு கோயில் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஓட்டு வீடு மாரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி தான் இருந்துச்சு. வருஷங்கள் மாற மாற அடுத்தடுத்த ரெஜிமெண்ட் வர வர அப்படியே கோயிலை பெருசாக டெவலப் பண்ணி நல்லா கட்ட ஆரம்பிச்சு, இப்போ ரொம்பவே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்தளவுக்கு நீட்டாகவும் மெயின்டெயின் பண்ணுறாங்க. பாருங்கள், இவங்க தான் சாமி. நாங்கள் நேற்று காலையில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே அம்மனை அழைச்சி நம்ம கருவறையிலே வச்சுருக்கோம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மனை எடுத்து நாம் இந்த வரலட்சுமி பூஜைக்கிட்ட வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, பிரசாதம் கொடுக்கறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து தாங்க ரெடி பண்ணணும். அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு வரலட்சுமி பூஜை பண்ணுறது. அவங்களும் வீட்டில் வைக்கல. சரி, இந்த வருஷம் நம்ம கோயிலில் வச்சுக்கலான்னு சொல்லி தான் வச்சோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி சாமி எல்லாருமே இருக்காங்க. கருப்பராயன், விநாயகர், முருகர் இருக்கார். அப்புறம் நவகிரகங்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. அந்த மேலே அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ நான் ஈவினிங் தான் எடுக்கிறேன். ஸோ ஈவினிங் டைம் தான் எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். என்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் ஃபஸ்ட்டு இல்லை. ஏன்னா நம்ம இந்த பூஜை வேலையில் இருக்கும்போது ஃபோனும் வச்சுக்க முடியல. எங்கள் பொண்ணுக்கிட்ட தான் இருந்துச்சு. அவங்க இந்த மாதிரி வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால இப்படி தான் எங்களுக்கு வரலட்சுமி பூஜை போச்சு.